அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பற்றின சில முக்கியமான அப்டேட்ஸை பற்றி நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இரண்டு முக்கியமான விஷயத்தை ரெண்டு முக்கியமான விஷயங்களை நம்ம இதில் கொடுக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா செகண்ட் சிவி லிஸ்ட்டு. ஸோ இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு அது போல பார்த்திங்கன்னா ஓஏ ப்ராக்டிக்கல். ஸோ இந்த இரண்டு அப்டேட்டை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். தொடர்ந்து தேர்வாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வி அப்படின்னு பார்க்கும்போது, செகண்ட் சிவி லிஸ்ட் வருமா அல்லது வராதா, அப்படி வந்துச்சு அப்படின்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் வரும், இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எவ்வளோ காலி பணியிடங்கள் கொடுத்துருக்காங்க, அது உண்மையிலேயே நம்மளுடைய பேரில் வருமா? ஏன்னா ஃபஸ்ட் சிவி லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு நம்ம நினச்ச மாதிரி ஒரு அளவுக்கு கவரேஜில் லிஸ்ட் வெளியாச்சு. அதில் நிறைய பேர் செலக்ட் ஆனோம். நாமளே பார்த்திங்கன்னா எதிர்பார்த்துருக்க மாட்டோம், நம்ம செலக்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் அது நீங்கள் செலக்ட் ஆகிருப்பீங்க. அதே சமயம் இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் ஒருவேளை வந்துச்சு அப்படின்னா தேர்வாளர்கள் கூட பார்த்திங்கன்னா தேர்வாகலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். சரி, இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் எந்த அளவுக்கு நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும் அப்படின்னு பார்த்தா, கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு 25லேருந்து 30% தான் பார்த்திங்கன்னா நமக்கு நம்பிக்கையை கொடுக்கும். நீங்கள் எதாவது பெருசாக நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய ஒரு கோரிக்கை. ஏன் அப்படின்னா, எப்போவுமே இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வை பொறுத்தளவுக்கு ஃபஸ்ட்டு நான் அந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பற்றி பேசிவிட்டு அடுத்தது ஓஏ ப்ராக்டிக்கலை பற்றி நம்ம பேசலாம். ஃபஸ்ட்டு இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை பற்றி நான் சொல்லிடுறேன். ஏன்னா நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட் பாக்ஸில் கேட்குறீங்க, ஏன் 30% தான் அப்படியே 30% தான் அப்படின்றனா, இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு சிவி லிஸ்ட்டு வெளியாகும். செகண்ட் சிவி லிஸ்ட்டு ரேராக தான் விடுவாங்க. அப்படி விட்டாங்க அப்படின்னா குறைந்தபட்ச எண்ணிக்கையில் தான் பார்த்திங்கன்னா வேகன்சி வரும். நாம் எதுவும் பெருசாக எதிர்பார்ப்போம், அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது. ரொம்ப ரொம்ப சொற்ப எண்ணிக்கையில் தான் பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டு வரும். அதில் நம்ம நினச்சவங்க பேர் யாருமே வராது. நான் வந்திருப்பேன், அல்லது நம்மளை சுற்றி இருக்கவங்க, அல்லது இவங்க வரலாம் அவங்க வரலாம் நினச்சிருப்போம் இல்லையா, அது மாதிரி யாருமே லிஸ்ட்டில் வந்திருக்க மாட்டோம். இந்த செகண்ட் சிவி லிஸ்ட் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ரேராக தான் நம்ம செலக்ட் ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்காக பார்த்திங்கன்னா மற்ற தேர்வுகள் நிறைய காத்துட்ருக்கு. உதாரணத்துக்கு குரூப் 2 குரூப் 4 பார்த்திங்கன்னா அப்டேட் வெளியிட போகிறாங்க. ஏன்னா 2 அல்லது 3 மாதங்களில் அதுக்கான அப்டேட்லாம் வரப்போகுது. குரூப் 4 குரூப் 2 நீங்கள் தயாராகலாம். எஸ்ஐ எக்ஸாமுக்கு பார்த்திங்கன்னா கால்பர் வெளியே இருக்குது. நீங்கள் அதுக்கு ரெடி ஆகலாம். இந்த செகண்ட் சிவி லிஸ்ட்டை நம்பிட்டு இருக்க வேண்டாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, வரும் செகண்ட் சிவி லிஸ்ட்டு கண்டிப்பாக வரும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அதில் பெருசாக வேகன்சி வரும், நமக்கு அதில் சான்ஸ் கிடைக்கும் அப்படின்றத நம்பிட்டு இருக்க வேணாம். ஏன்னா உங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா தேர்வு எழுதியவர்கள், அதுக்கு தயாராக இருக்கிறவங்க லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. வரதே ஒரு 300 வேகன்சி கூடுதலாக வருது அப்படின்னா அதுக்கு ஒரு 5லேருந்து 7 லட்சம் பேர் பார்த்திங்கன்னா அலைமோதுறாங்க. அதில் நம்ம பேர் வருமா செகண்ட் சிவி லிஸ்ட்டில் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காதிங்க. ஃபஸ்ட்டு லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா மகிழ்ச்சி. ஏன்னா ஃபஸ்ட் லிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வேகன்சி பெருசாக வரும், 3500 4000 மாதிரி வரும். அப்படி செகண்ட் சிவி லிஸ்ட் வரும்போது அதில் ரொம்ப ரொம்ப சொப்ப எண்ணிக்கையில் தான் வரும். அதனால் செகண்ட் சிவி லிஸ்ட்டை பெருசாக நம்பிட்டு இருக்க வேணாம். ஒருவேளை உங்கள் பேர் வந்துச்சுன்னா கண்டிப்பாக மகிழ்ச்சி தான். ஸோ அதனால் செகண்ட் சிவி லிஸ்ட்டை பெருசாக நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. ஸோ இரண்டாவதாக கொடுத்துருக்கக்கூடிய முக்கியமான அப்டேட்னு பார்க்கும்போது ஓஏ உடைய ப்ராக்டிக்கல். ஸோ நம்ம எல்லாமே எல்லா டாப் 2 பாட்டம் எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். இப்போ நம்மளுக்கு அந்த ப்ராக்டிக்கலில் இது சாரி தண்ணி குடிச்சுக்கிறேன். தொடர்ந்து பேசுனதுனால தொண்டை வறண்டுச்சு போல். சாரி கைஸ். அதாவது செகண்ட் ஓஏ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுக்கு இன்னொரு மிகப்பெரிய பயமாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார ஜிகே இப்படி கேட்பாங்க, அல்லது அவங்க கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் பதில் சொல்ல முடியாமல் போயிடுமா. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா இந்த ஓஏ ப்ராக்டிக்கலில் என்ன மாதிரியான கேள்விகள்லாம் கேட்பாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. முதல்ல இந்த ப்ராக்டிக்கல் அப்படின்றது நம்ம ஒரு விஷயத்தை ரிப்பீட்டடாக செஞ்சு காமிக்கிறது. உள்ளார பார்த்திங்கன்னா ஏதாச்சும் கொடுத்து உங்களை படிக்க சொல்லுவாங்க. நீங்கள் நல்லா படிக்கிறீங்களா, கான்ஃபிடெண்ட்டாக படிக்கிறீங்களா, என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான அசைவுகளை செக் பண்ணுவாங்க. ப்ராக்டிக்கல்ன்றது நீங்கள் செய்கிறது பேர் தான் ப்ராக்டிக்கல். அதை தவிர பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு ஏதோ இருக்குமோ அப்படிலாம் பயப்பட தேவையில்லை. நார்மலாக நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் அங்கேயும் கொடுக்க போகிறாங்க.
ஏதோ ஒன்று இல்லாத ஒன்று கொண்டு வந்து சிஏ அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அதனால் வந்து இந்த ஓஏ ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுக்கு நீங்கள் அந்தளவுக்கு பயப்பட வேண்டியதும் கிடையாது. ஒரு டாபிக் கொடுத்து அதை படிக்க சொல்லுவாங்க, போல்டாக படிக்கணும். சும்மா வந்து நம்ம கொடுத்தோம் ஏனத்தனம் படித்தோம் அப்படின்னா வெளியே போயிடுவோம். இவ்வளோ கிராஸ் பண்ணி வந்து நீங்கள் வந்து எக்ஸாம்லாம் எழுதி கிராஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிக்கலில் நீங்கள் கையை விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் போல்டாக படிக்கணும். அதனால் வந்து நீங்கள் அந்த படிக்கிறது எழுதுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டடாக வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடுங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம இந்த ஓஏ ப்ராக்டிக்கலில் வெளியேறிடுவோம். அப்புறம் இந்த லிஸ்ட்டில் வந்து நம்மளுடைய பேர் வராமல் போயிடும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ராக்டிக்கலில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து செயல்பாடுகள் இருக்கும், அதை வந்து செய்ய சொல்லுவாங்க. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸ் தான் சொல்கிறேன். கடந்த நாட்களில் அதுதான் நடந்திருக்கு. ஏதோ இல்லாத ஒன்று கொண்டு வந்து வச்சு ஏப்பா இதை பண்ணுப்பா அப்படின்லாம் வந்து சொல்லிட மாட்டாங்க. நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஆக்டிவிட்டீஸை கொடுத்து அதை வந்து பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து நம்ம கிறிஸ்டல் கிளியராக வந்து பண்ணணும். ஸோ இந்த 2 அப்டேட்டை தான் நான் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு வந்திருந்தேன். ஸோ நீங்கள் வந்து இந்த குரூப் 2 குரூப் 4க்கு வந்து தயவுசெய்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இதெல்லாம் வந்து மைண்டில் போட்டு குழப்பிட்டு இருக்காதீங்க. ஏன்னா ஓஏ போஸ்ட் ப்ராக்டிக்கலை பொறுத்தளவுக்கு அவங்க எல்லாமே கான்ஃபிடென்ட்டாக ஒரு லெவலுக்கு போயிடுவாங்க. உள்ளே போய் அந்த சின்ன சின்ன குழப்பங்கள் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குழம்பி தான் வந்து தள்ளி நம்ம முடிஞ்சிடுறோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிக்கலை போல்ட்டாக வந்து படிங்க, எழுதுங்க. ப்ராக்டிக்கலை வந்து திரும்ப வந்து செய்ய பாருங்கள். அவங்க வந்து அவங்க கொடுக்கக்கூடியதை தெரியலனாலையும் பரவாயில்லைங்க. தெரியல ஒரு விஷயம், அதை அவங்க சொல்கிறாங்க தெரியல அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் போல்ட்டாக வந்து நீங்கள் இருக்க பாருங்கள். ஒரு விஷயம் தவறாக தான் பண்ணுறோம் அப்படின்னா அதை நம்ம போல்ட்டாக சொல்லும்போது, கான்ஃபிடென்ட்டாக சொல்லும்போது கண்டிப்பாக அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கும். தப்பையே நீங்கள் சரியாக வந்து இதுதான்ப்பா உண்மை, இதுதான் இப்படி தான் செய்யணும் அப்படின்ட்டா வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உண்மையில ஒரு சின்னதாக ஸ்பார்க் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் சொல்கிறது 100% சரி தான், ஆனால் அதை வந்து நீங்கள் திணறி மாதிரியாக சொல்கிறீங்க அப்படின்னும் போது அங்கே வந்து உங்கள் மேலே இருக்கக்கூடிய அந்த ட்ரஸ்ட் வந்து உடைய ஆரம்பிச்சிடும். ஸோ புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு? ஸோ அதனால் தேர்வில் பொறுத்தளவுக்கு நீங்கள் எதாக இருந்தாலும் கொஞ்சம் போல்டாகவே பண்ண பாருங்கள். ஸோ செகண்ட் சிவிலிஸ்ட்டை பொறுத்தளவுக்கு வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம் வந்துட்டுருக்கு. குரூப் 2 குரூப் 4 வந்துட்டுருக்கு. இந்த செகண்ட் சிவிலிஸ்ட்டை வந்து நான் வந்து பார்த்துட்டு இருக்கிறது விட்டுட்டு நீங்கள் வந்து குரூப் 2 குரூப் 4க்கு வந்து நீங்கள் தயாராகலாம். மறுபக்கம் எஸ்ஐ வந்து கால்ஃபர் போட்டிருக்காங்க, நீங்கள் அதுக்கு ட்ரை பண்ணலாம். ஏகப்பட்ட வேகன்சிஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. முன்னாடியாவது வந்து பார்த்திங்கன்னா வாய்ப்புகள் ரொம்ப மறுக்கப்பட்டிருக்கு, ஆனால் இப்போ ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் வந்து அதை பயன்படுத்திக்கோங்க. இதுதான் நான் உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு இருந்தால் 2 அப்டேட்டுகள் கொடுத்துருந்தாங்க. அந்த 2 அப்டேட்டை வந்து உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதில் நான் வந்து கருத்தூசி மாதிரி உங்களுக்கு போட்டிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது போல் பல வீடியோ பார்க்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பா.